ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான இடியாப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. மாவு பிசைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சுலபமாக பூ மாதிரி இடியாப்பம் செஞ்சிடலாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ பச்சரிசி மாவு இருக்குதுங்க. இதை போட்டுக்குவோம். இதுக்கூட தூளுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுங்க. இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணுங்க. சுடுதண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்ருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கங்க. அப்போனா தான் நான் மாவு போட்டு பிணையிறப்போ மாவு நல்லா சாஃப்டாக வருங்க. அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி போட்டு பிணைச்சிக்குங்க. ஒரு கட்டை கரண்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கட்டை கரண்டி இல்லைன்னா சில்வர் கரண்டி இது எடுத்து கை விட்றாதீங்க, அதனால் சுற்றும். அதனால் இந்த மாதிரி கட்டை சில்வர் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி மாவு பிரட்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணியாட்ட மாவாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டை கரண்டியில் இந்த மாதிரி நவுத்தி விட்ரு. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, மாவு தண்ணியாட்ட ஆயிரும். அப்புறம் இடியாப்பம் கரெக்டாக வராதுங்க. இந்த மாவாட்டம் இருக்கிறதுல இந்த மாதிரி கட்டியாட்ட ஆகணும். அந்த அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நவுத்தி விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒட்டுக்க தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டாயிரும் மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா பிணையிற பதத்துக்கு வந்துடுச்சு. சூடு ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி எடுத்து பிணைஞ்சு விட்டுக்குங்க. தண்ணி மட்டும் நல்லா கொதிக்கணுங்க. இந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் இந்த மாதிரி பண்ணணும். லைட்டாக சூடாக தான் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டு பண்ணிக்கங்க. ரொம்பவும் ஆற விட்றாதீங்க, அப்புறம் மாவு ரொம்ப கட்டி ஆகிக்கும். அப்புறம் பிணையிறப்போ பூ மாதிரி வராதுங்க, ரொம்ப ஹார்டாயிரும். ரொம்ப அமுத்தி பிணையிற மாதிரி வரும், அமுத்தி புளியிற மாதிரி வருங்க. அதனால் சூடாக இருக்கிறதுலே இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப அமுத்தி போட்டு பிணைய வேண்டியது இல்லைங்க, ஓரளவுக்கு பிணைஞ்சு எடுத்தால். தொடர ஹீட்டில் கையை வச்சு பிணைஞ்சு எடுத்துக்கங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கிறப்ப கையை வச்சிடாதீங்க. அப்புறம் கை பார்த்தீங்கன்னா பொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. போதும், நீ பிணைய வேண்டியதில்லை. இதே கரெக்டான இதுங்க. இப்போ இதோ எடுத்து வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இடியாப்பம் புளியறது எடுத்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா கட்டையில் இருக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சில்வரில் இருக்குங்க. அதை சுற்றியுமே நம்ம ஆயிலை பிரட்டிக்கலாம். அப்போனா தான் நம்ம இடியாப்பம் மாவு போடுறப்போ நல்லா பஞ்சாட்டம் வருங்க. நல்லா ஹார்டாக அமுத்த வேண்டியதில்லை, லைட்டாக அமுத்தினாலும் பூவாட்டம் வந்துடும். அதனால் சுற்றியுமே எண்ணெய் தடவிக்கலாங்க. இந்த 2 இதுலேயுமே எண்ணெய் தடவிக்குவோம். இப்போ அந்த இடியாப்பம் மாவு எடுத்துக்கலாங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்குங்க. உருண்டை பிடிச்சி அந்த இடியாப்பம் இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அந்த இடியாப்பம் மேலே ப்ரெஸ் பண்ணுறதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி தட்டில் தான் புளிய போகிறேங்க. இட்லி தட்டில் தான் புளிய போகிறேன். அதனால் மேலே ஒரு துணி போட்டு இந்த மாதிரி புளிஞ்சிங்கன்னா நல்லா பூவாட்ட வருங்க. ரொம்ப ஹார்டாக போட்டு அமுத்த வேண்டியதில்லை, லைட்டாக அமுத்துனீங்கனாலும் நல்லா சூப்பரான இடியாப்பம் வருங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப அமுத்தி போட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. எல்லா குழியிலையும் இந்த மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ணி அமுத்தி எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சுற்று மட்டும் போட்டுங்க. ரொம்ப அதிகமாக சுற்று போட்டுறாதீங்க, அப்புறம் இட்லி மாதிரி கெட்டியாட்ட ஆயிரும். அதனால் 2 சுற்று 3 சுற்று மட்டும் போட்டுக்குங்க.
பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வருதுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ இந்த மூடியை அதில் வச்சுக்கலாங்க. இந்த இட்லி தட்டை அதில் வச்சுக்குவோம். அதில் மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பூவாட்டம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் அந்த துணியை பிடிச்சி அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். அப்படின்னா தான் சூடாறாமல் அப்படியே இருக்கும். துணி எடுக்கிறப்போ பார்த்து எடுத்துக்கங்க. ரொம்ப சூடாக தான் இருக்கும். இது இன்னொரு ஹாட் பாக்ஸில் போட்டுக்குவோம். பார்த்திங்கன்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பஞ்சாட்டம் வந்திருக்குது. இதுக்கு போட்டு மாவு போட்டு நம்ம ரொம்ப பிணைய வேண்டியதில்லை. மிச்சம் இருக்கிற மாவு அதே மாதிரியே புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. சும்மா ஒரு 2 சுற்று 3 சுற்று மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கங்க. ரொம்ப அதிகமாக போட்டு சுற்றி எடுக்க வேண்டாம். அப்போ பார்த்திங்கன்னா இடியாப்பம் ரொம்ப கட்டியாட்டாயிரும், இட்லி மாதிரி ஆயிரும். அதனால் மேலாப்பில் ஒரு 2 சுற்று 3 சுற்று மட்டும் கரெக்டாக போட்டுக்குங்க. மிச்சம் இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரியே போட்டு எடுத்துக்கலாங்க. மாவு பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு புழிஞ்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நமக்கு அமுத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இடியாப்பம் வரும், ஆனால் அமுத்தி எடுக்கிறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். சூடோடு போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நல்லா வேக விட்டுறலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதையுமே அந்த ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாங்க. இதை பார்த்திங்கன்னா இடியாப்பம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த இடியாப்பத்துக்கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.